வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் தற்பொழுது பல்வேறு புதிய குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் என்னை பனையூரில் இருக்கக்கூடிய வீட்டில் அனுமதிக்க மறுக்கிறார், நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் என்னை அனுமதிக்க மறுக்கிறார் என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் தொடர்ந்து முரண்களும் இருந்து வரக்கூடிய நிலையில் சங்கீதா அவர்கள் தற்பொழுது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது சங்கீதா பார்த்தோமேனால் விஜய் அவர்கள் மீது மீண்டும் பல்வேறு புதிய குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு விஜயும் த்ரிஷா அவர்களும் கல்பாத்தி சுரேஷ் அவர்களுடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சங்கீதா அவர்களுக்கு எந்த ஒரு கருத்தினையும் தெரிவிக்காமல் விஜய் அவர்கள் மௌனம் காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் ரவி கெனிஷா விவகாரத்தில் ஆர்த்தி பார்த்தோம்னால் ஜெயம் ரவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அதற்கு ஜெயம் ரவி அவர்கள் பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த விவகாரத்தில் அவர் கருத்துக்களையே தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனக்கு உரிய ஜீவனாம்சத்தை பெற்று தர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விஜய் மற்றும் சங்கீதா விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இதற்கு ஒரு அறிக்கையினை வெளியிடுவாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்ட விஜய் அவர்கள் தற்பொழுது மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார். ஆனால் ஒரு பெண்ணிற்கு இது போன்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிற நிலையில் அவருடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் அவர்கள் ஏன் ஒரு அறிக்கையோ அல்லது விளக்கமோ தர மறுக்கிறார் என்பதுதான் தற்பொழுது அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. விரைவில் இதுக்கு அவர் தன்னுடைய வழக்கறிஞரை வைத்து எதுவும் பதில் மனு தாக்கல் செய்வாரா அல்லது அதற்கு ஏதேனும் விளக்கம் தருவாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சங்கீதா இந்த விவகாரத்தை தற்பொழுது மீண்டும் தீவிரப்படுத்த முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த விவகாரம் எடுத்து வந்தாலுமே கூட தற்பொழுது 2026இல் இந்த விவகாரம் பூதாகரமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சங்கீதா அவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர் இது போன்ற விஷயங்களில் ஏன் இப்படி இருக்கிறார், என்னை அந்த நீலாங்கரையில் வீட்டிற்குள் ஏன் அனுமதிக்க மறுக்கிறார் என்றும் விஜய் அவர்கள் மீது அவர் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பார்த்தோம்னால் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை. என்று சொன்னால் விஜய் மற்றும் சங்கீதா விவகாரம் என்பது அவர்களுடைய பொது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. இதனால் கட்சியின் தலைவர்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து பரிமாறப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.